ஸ்ரீரஞ்சனி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனதுலேருந்தே பாரு வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. அப்புறம் என்னென்னா தனியாக போயிட்டு சோஃபாவில் படுத்து அலற ஸ்டேஜில் இருக்காங்க. அது இட் ஷோஸ் யுவர் கேரக்டர்னால் என் கேரக்டர் பற்றி எப்படி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றுனா சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில் போய் எப்படி போயிருக்குன்னு தெரியலையே, அம்மா அண்ணா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேன்னு இப்படி ஒன்றுனா சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா சாண்ட்ரா கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க, இட் ஷோஸ் யுவர் கேரக்டர்னால் என்ன, எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு. அப்போ சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை எல்லாருக்கும் பாசிட்டிவாக தான் கொடுத்தாங்க, உனக்கு அது அவங்க என்ன மீன் பண்ணி சொன்னாங்கன்னு நீ வேணால் அமித் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறமா போயிட்டு அமித் கிட்ட கேட்குறாங்க. சாண்ட்ரா பாருவும் அமித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சாண்ட்ரா வந்து ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கிறாங்க. அமித் கிட்ட போயிட்டு அப்படியே கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு, எதுக்குடா அப்படி சொல்லிட்டாங்க அக்கா எப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கேட்குறாங்க. அமித் அப்படியே ஒரு பிடி கொடுக்காமல் பேசுகிறாரு. அவர் பெருசாக எதுவும் பேசிக்கல, அப்படியே லைட்டாக சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்புறம் என்னென்னா அப்படியே நைஸாக ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு அமித் போயிட்டார் உள்ள. சாண்ட்ராவும் பாருவும் மட்டும்தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. காலையில் தான் 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பேசிக்க முடியாது. இருந்தாலும் அமித் போனோடனே எந்திரிச்சு போக முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இங்கே வந்து வினோத் அண்ணாவையும் கமரத்தினையும் கூப்பிட்டு வச்சு அமித் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு அமித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருக்கிட்டே சொல்கிறாரு மெடிடேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திவ்யாவை பேசும்போது ஏன் கேட்கலன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கொடுத்த அட்வைஸ் எல்லாத்தையுமே பாருக்கிட்டே சொல்கிறாரு. அதை அவர் தெரியாமல் உளறிட்டு இந்த பக்கம் வந்துட்டு கமர்தீன் கிட்டேயும் கானா வினோத்தண்ணாக்கிட்டேயும் அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவங்க கூட பேசவே பேசாத, சாண்ட்ரா கூட பேசாத, பாரு கூட பேசாதன்னே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொன்னோடனே கானா வினோத்தண்ணா சொல்கிறாங்க, நான் தான் உன்ட்ட முதலே சொன்னேனேடா, நீ சாண்ட்ரா கூட போய் பேசாதன்னு நான் தலைப்பாட அடித்தேன், நீ தானே கேட்கல அப்படின்னோடனே அமித் சொல்கிறாரு, நீ சொன்னது வேறு ரீசனுக்கு, நீ எதுக்கு சொன்னேன்னா அவங்க அதனால தான் அவங்க ஓவராக கோவப்படுறாங்கன்னு நீ சொன்ன, பட் நான் அப்படி இல்லை, அவங்க உண்மையிலே நான் பேசினதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பெட்டரானாங்க, அதனால நான் அப்படி பேசினேன். ஆனால் இனிமேல் வந்து ஆதரவு அமித் கிடையாது, அட்ராசிட்டி அமித் தான் அப்படின்னு சொல்லி அதை அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. அதை அவர் சொல்கிறார். சொன்னோடனே கமர்தீன் பக்கத்தில் வராரு. இப்போ கமர்தீன் கிட்டே அமித் சொல்கிறார், மச்சான் இனிமேல் நான் உன்னோட லவ் மேட்ருக்குள்ளெல்லாம் வரமாட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே கமர்தீன் அதை ரொம்ப ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பிரச்சனை இல்லை, நீ முதல்ல நம்ம எல்லாருமே வந்து இனிமேல் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், 3 வீக்ஸ் தான் இருக்குது, இனிமேல் ஃபுல்லாக கேமையே பற்றி யோசிப்போம், டைட்டில் கப் பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. கமர்தீன் கிட்டேயுமே வந்து ஸ்ரீரஞ்சனி வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு கமர்தீன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கமர்தீனோட அக்கா தான் இப்போ மத்தியானத்துக்கு மேலே வருவாங்களோன்னு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் வரது திவ்யா ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.